இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லி போடுறாங்க. பல விரிவுரையாளர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இத இது என்னமோ நெசமா நடந்த சம்பவம் மாதிரியும் உண்மையில ரசூலுல்லாஹ் இப்படி வந்த மாதிரி சொல்லி போடுறாங்க. இதைத்தான் அவன் பார்த்துட்டான். சல்மான் ருஷ்டிக்கு ஆதாரம் இதான். இந்த குலம் சல்மான் ருஷ்டி எதை வச்சு அவன் சாத்தானிய வசனங்கள் சொல்றான்னு கேட்டா, சாத்தான் குழப்புவான்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிறீங்க. முகமது நபிக்கு குழப்பினார் என்று ஒத்துக்கிட்டீங்க. பாயிண்ட் வழங்குதா? அடிப்படையும் உங்க மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. சாத்தான் முகமது நபி நாவுல நுழைஞ்சிருவான் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஓதும் போது அவன் ரெண்டு விஷயத்தை சொருகி விட்டுருவான்னு சொல்றீங்க. அது அடிப்படையும் ஒத்துக்கிறீங்க. அப்படி நடந்துச்சான்னு கேட்டா நடந்துச்சுன்னு வர சொல்றீங்க. மக்காவுல இருக்கும் போது லாத்து மனாத்து உசாவையெல்லாம் பாராட்டி சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய கொள்கையை மாற்றி அவர் என்ன கொள்கையை பிரச்சாரம் பண்றாரோ அதுக்கு எதிரான கருத்துடைய வாசகங்களையே சைத்தானுடைய வார்த்தைகளையே மக்கள் மத்தியில அவர் சொல்லிவிட்டாரு. அப்ப சைத்தானுடைய வசனங்கள் இருக்குங்கிறது என்ன பொறுமையான அதான் சாத்தானிய வசனங்கள். பாயிண்ட் வழங்குதா? இந்த கதிக்கு ஆளாக்குனது யாரு? அவன் மேல கோவப்பட்டா இது உண்டாக்குன ஆளுக்கு மேல கோவம் வரணுமா இல்ல நமக்கு? அவன் அந்த கதிக்கு ஆளாக்குன ஆளுக்கு யாரு? இந்த எழுதி வச்சவங்க இல்லையா? இந்த கட்டுக்கதையை உண்டாக்குனவங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் தப்சீர் என்ற பெயரால் இல்லாத பொல்லாதவர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுல நீங்க கவனிக்க வேண்டும். இதுல மேட்ருக்கு வருவோம். இதுல என்ன கவனிக்கணும்னா, அவன் முதல்ல சஜிதா செஞ்சான்ல, காபீர்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செஞ்சான்ல, இது ஒரு ஆச்சரியப்படுற ஒரு மேட்டரே கிடையாது. அவன் அல்லாஹ் மறுத்தானா? சாதாரண ஒரு அடிப்படை அறிவு உங்களுக்கு இருந்தா சிந்திக்க மாட்டாங்க. மக்கா காபீரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதில் அவனுக்கு மாற்றுக்கிறது இருந்துச்சா? அல்லாஹ்வுக்கும் செய்வேன் அவருக்கும் செய்வேன், அதான் அவனுடைய கருத்தை தவிர அல்லாஹ்வுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானா? அவன் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு இருந்தான். மக்காவுடைய காபீரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கும் சஜிதா செய்வேன், இன்னும் 1000 பேருக்கு செய்வேன், அதான் அவன் கொள்கை. அல்லாஹ்வுக்கு செய்ய மாட்டேன் இவருக்கு செய்ய வேண்டாம் கொள்கை கிடையாது. அவனுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, சஜிதா அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லைன்னு தான் அவன் கொள்கையை தவிர அல்லாஹ்வுக்கு சஜிதா இல்லை அவனுக்கு மாற்று கருத்தா இருக்குது, மாற்று கருத்து கிடையாது. அவன் அல்லாஹ்வை சொல்லி காட்டுறானே, வானங்களை படைச்சது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், ஒன்னையை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், வானம் பூமியுடைய அதிகாரம் யாரிடம் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள், மழையை யார் இறக்கிறான் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இவ்வளவு குர்ஆன்ல இருக்குது. அப்ப அவன் அல்லாஹ் ஒத்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்கு செய்தா செய்கின்ற உடனே இதுல என்ன அவனுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது? அழகா செஞ்சுட்டு போயிடுவான். ஆனா அல்லாஹ்வுக்கு இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு போய் என்ன செய்வான்? எல்லாத்துக்கும் செய்வான், மனாத்துக்கும் செய்வான், உஸ்ஸாவுக்கும் செய்வான், இருக்கிற கல்லு மண்ணுக்கெல்லாம் செய்வான். அதுலதான் அவன் நமக்கு முரண்படுறானே தவிர அல்லாஹ்வுக்கு செய்தா செஞ்சாண்டு புகார்ல வர ஹதீஸுக்காக இப்படி கற்பனை பண்ணணுமா? செஞ்சுதான் இருப்பான். அல்லாஹ்வுக்கு செய்தா செய்யுங்கிற அவனுக்கு என்ன ஆட்சேபம் அவனுக்கு என்ன இருக்கிறது? அவன் தான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு தானே இருந்தான். அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறதுல அவனுக்கு கருத்து வேறுபாடை தவிர அல்லாஹ் இருக்கிறான் என்பதுல கருத்து வேறுபாடு இல்லையே. அவனே கூட என்ன பண்றான்னு கேட்டா, யாபுதுன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வ லா யன்ஃபஉஹும், தங்களுக்கு பயன் தராத தீங்கு தராதவற்றை இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வணங்கிக் கொண்டு வயகூலுன ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் சொன்னாங்க. அல்லாஹ் இருக்க பத்தி அப்படி சொல்லிருக்கான். இந்த லாத்து உஸ்ஸாவெல்லாம் பெரிய கடவுள்லாம் கிடையாது, இவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் சொன்னான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ஏத்துக்கு தானே இருந்திருக்காங்க. அப்ப இந்த புகாரி ஹதீஸை பார்த்தவொடனே இப்படி கற்பனை பண்ண ஒழுங்கான அறிவு இருந்தால், ஒழுங்கான சிந்தனை இருந்தால் அவன் ஏன் சஜிதா செஞ்சான்னு ஒரு கொஸ்டின் வராது. அவன் செய்வான். அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வது ஆச்சரியமானது இல்லை, அவன் செஞ்சு கொண்டுதான் இருந்தான். ஒரு நாளைக்கு காலையில் அல்லாஹ்வுக்கு செய்வான், சாயந்தரம் வேற ஆளுக்கு செய்வான். அதான் அவன் கொள்கையா இருந்துச்சே தவிர அல்லாஹ்வுக்கு சஜிதா இப்ப செஞ்சாங்க பெரிய குர்ஆன் அறிவு இல்லாது தஃசீர் எழுத நுழைகிறாங்க. குர்ஆனுடைய சாதாரண ஒரு அடிப்படையான அறிவு இருந்திருந்தால் இந்த ஹதீஸுக்காக வேண்டி இப்படி ஒரு கட்டுக்கதை உண்டாக்க தேவையில்லை. சைதாச்சி அது ஒண்ணு வந்துருச்சு. ரெண்டாவது இவங்க கட்டுக்கதை வரதுல முக்கியமா கவனிக்கணும். அதாவது சஜிதா செய்யுங்கிற வசனம் எங்க வருதுன்னு சொன்ன அந்த சூராவுடைய லாஸ்ட்ல வருது. இந்த லாத்து உஸ்ஸா எங்க வருதுன்னு சொன்ன 19-20 வருது. 62வது வசனத்திலேயாக்கும் எது வருது? அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள் வணங்குங்கள் வருது. லாத்து உஸ்ஸா மேட்டர் எங்க வருதுன்னா அதுக்கு ஒரு 40 வசனத்துக்கு முந்தைய வந்துருது. 19-20 வசனத்துல என்ன வருது? அபரைத்துமுல்லாத்த வல் உஸ்ஸாங்கிறது 19வது வசனம், மனாத்த சாலிசத்துல் உக்ராங்கிறது 20வது வசனம். அப்ப 19-20 வருது. அந்த 19-20 வந்தவங்க சஜிதா செஞ்சாங்களா? அங்கதான் சைத்தானுடைய வேலை நடந்திருக்கு. இது உண்மையோட சீதா. இந்த சம்பவம் நடந்தது உண்மை என்று வைத்துக் கொண்டால் இந்த இடைச்சொற்கள் எங்க நடக்குது? அபரைத்துமுல்லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்துல் உக்ரா, அதுக்கப்புறம் தில்கல் கரானிக்குல் உலா வ அன்ன ஸபாத்தஹுன்ன துர்தஜா இப்படின்னு ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். அதுக்காக சஜிதா செஞ்சான் என்று சொன்னால் அங்கேயே செஞ்சிருக்கணும். 20வது வசனத்தில் செஞ்சிருக்கணும்.
அங்க அவன் செய்யவில்லை. அந்த ஹதீஸிலே வரப்படி எங்க செஞ்சாண்டு வருது? இந்த ஒன்னஜ்மி சூராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஓதிவிட்டு சஜத ஃபீஹா, அதை ஓதிவிட்டு அவர்கள் சஜதா செய்தார்கள். சஜத மம்மாஹு, அவரோட இருந்தவர்களும் அப்பதான் சஜதா செய்தார்கள். சஜதா எப்ப நடக்குது? அப்ப லாஸ்ட் வசனத்தில் நடக்குது. அப்ப லாஸ்ட் வசனத்துல சஜதா செஞ்சிருக்கும் பொழுது அதுல அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு சஜதா செய்யுங்கள் வருது. இந்த இதுக்காக வேண்டி அவங்க சஜதா செய்வதாக இருந்தால் அதை ஓதுமை செஞ்சிருப்பாங்க. லாத்து மனாத்துக்காக வேண்டி அவங்க சஜதா செய்வதாக இருந்தா எப்படி செஞ்சிருப்பாங்க? 19, 20 ஓதும்போது செஞ்சிருப்பாங்க. அப்ப செய்யவில்லைன்னு விளங்கணும். அதுக்கப்புறம் அப்படியே அதனுடைய சபாத்து ஏற்றுக்கொள்ளப்படும் வந்தா கூட அதுக்கு அடுத்து என்னவெல்லாம் வருது? இது பொய், வெறும் கற்பனை, அல்லாஹ் இதை பத்தி ஒண்ணுமே இறக்கல. அதுக்கடுத்து வருது ஒண்ணுமே இறக்கவில்லை, நீங்க ஊகத்தை பின்பற்றுகிறீர்கள். அடுத்து வரிசையா வருது. அப்ப என்ன செஞ்சிருப்பான்? அட இந்த லாத்து இருக்குண்டார் மரம் இல்லைங்கிறாரு, மரம் எடுத்துருப்பான்ல. அது அந்த லாத்து வேணா அந்த ரெண்டுக்கு இடையில சொருவுறாங்களே, சொருவி முடிச்சவன என்ன வருதுன்னு கேட்டா அவனுக்கு உங்களுக்கு ஆம்பளை அவனுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளையோ அப்படின்னு நல்லா கேட்கறான். என்னடா அநியாயமா பங்கு போடுறீங்க கேட்கறான். இது வெறும் பேருடா, நீங்க தானே கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னு அப்புறம் சொல்றான். இதை பத்தி எந்த ஆதாரத்தையும் அல்ல இறக்கலன்னு அடுத்து சொல்றான். இவர்கள் ஊகத்தை தான் பின்பற்றுகிறார்கள் சொல்றான், மனோ இச்சையை தான் பின்பற்றுகிறார். இவ்வளவையும் போட்டு இருக்குன்னு இருக்கும் பொழுது லாத்து உசா கட்சிக்கு வந்துட்டான்னு இப்படி நினைப்பான். வர முடியுமா? லாத்து உசா போட்டு இந்த மிரட்டி அடிச்சிருக்கு இந்த வசனங்கள். அடினா அப்படி அடி, ஆதாரம் இல்ல, அல்லாஹ் இறக்கல, பொய் சொல்றீங்க, ஊகத்தை பின்பற்றீங்க, கற்பனை பின்பற்றீங்க, இப்படி எல்லாம் போட்டு அல்லாஹ் விமர்சனம் பண்ணும் பொழுது இந்த சம்பவத்துக்கு இப்படி ஒரு கதையை கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. அது 19, 20 உள்ள மேட்ரு, அது இது 62 உள்ள ஒரு மேட்ரு. அதனால இது சம்பந்தப்படுத்த வேண்டியது இல்லை. அதனால இந்த சம்பவம் பொய் விளங்கிக்கணும். ஒன்னஜ்மி சூராவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவங்க சஜதா செஞ்சார்கள் என்பது மட்டும்தான் உண்மையே தவிர இந்த தில்கல் கரானிக் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அப்ப இது ஓவர், இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன வரணும்னு கேட்டா அப்ப அந்த ஆயத்து அடிப்படைக்கு வர்றோம். சம்பவம் இல்ல, இந்த சம்பவம் நடக்கவில்லை. நடந்தது என்ன சம்பவம் சொல்றதா இருந்தா ரெக்கார்டு வேணும்ல. இது சொன்ன ஆளே அபூபக்கர் சொன்னாரா? அபூபக்கர் ஆரம்ப காலத்து அவர் சொன்னாரா? பிலால் சொன்னாரா? அல்ல ஹஜா நாய் சொன்னாங்களா? அவங்க அறிவிச்சாங்களா இத? அல்லது யாசிர் அல்ல சுமையா அந்த மாதிரி ஆளுக்கு அறிவிச்சிருக்காங்களா? அல்லது எந்த ஒரு சஹாபி அனசு மாதிரி கடைசியா உள்ள ஜாபீர் மாதிரி சஹாபி அறிவிச்சிருக்காங்களா? ஒருத்தர் அறிவிக்கல. சஹாபிகள் சொல்லாம எவனோ போறோம் வரும் தெருவில் வர போறோம் சொன்னாலும் அது ஆதாரமாயிருமா மக்காவில் நடந்த விஷயத்துக்கு? அதனால இது பொய்ங்கிறது விட்டு போச்சு. அந்த மாதிரி தில்கல் கரானிக்கல் உலாவுலா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவும் கிடையாது, அவங்க நாக்குல சைத்தான் வரவும் கிடையாது. இது ரிப்ளை ஓவர், இது ஓகே. ஆனா அது மிச்சமா நிக்குது. இப்ப அதுக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? எந்த ரசூலா இருந்தாலும் எந்த நபியா இருந்தாலும் அவருடைய ஓதுதலில் என்ன செய்வோம்? சைத்தான் விளையாடி விடுவான் அப்படின்னு வருது. அப்ப இதை எடுத்துக்கொண்டு முகமது நபியுடைய வார்த்தைகள் என்ன வந்துச்சு? சைத்தான் விளையாடி விட்டான்னு சொல்ல வர்றாங்க. ஆனா நல்லா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு உள்ள வாசகமே இல்லை. இதுல என்ன சொல்லப்படுது தெரியுமா? உமக்கு முந்தி அனுப்பின ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒவ்வொரு நபியா இருந்தாலும் உமக்கு முந்தின்னு ஒரு வார்த்தையை எல்லாம் சேர்த்து போடுறான். ஏன்னா மற்ற வேதங்களை அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளல. அப்ப இறை தூதர்கள் இறை வேதத்தை வேற சமுதாயத்தில் சொல்லும் போது அவர் வாயிலிருந்து அவன் சைத்தான் வளைஞ்சு சொல்ல மாட்டான், அப்படி அர்த்தம் கிடையாது. அவர் இறை தூதர் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட சொல்லிடுவார். சொன்ன உடனே அந்த செய்தியில் அவங்க சேர்த்துக்குவாங்க. சைத்தான் என்ன பண்ணிடுவான்? அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. முந்தைய வேதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வேதத்திலும் இடைச்சொற்கள் இருக்கா இல்லையா? முந்தைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தி அனுப்பப்பட்ட எந்த வேதமா இருந்தாலும் சரி அது பாதுகாத்து இருக்குன்னு எடுத்து காட்டினார்களே, ஆனால் அது நேற்று சேர்த்தது வரைக்கும் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? கண்டுபிடிச்சிடலாம். மூசா நபியுடைய வேதம்னு சொல்லுவாங்க. மூசா நபி கொடுக்கப்பட்ட வேதத்தில் மூசா நபி மூத்தா போனதெல்லாம் வருது. அவர் கொடுக்கப்பட்ட வேதத்தில் அவர் இறந்து போனது எப்படி வரும்? அவர் இறந்து போன எனக்கு கொடுத்த வேதத்தில் நான் இறந்து போனது வந்தா எனக்கு அந்த வேதம் வரலன்னு வழங்கலாம்லங்க. மூசா நபியுடைய வேதம்னு சொல்றாங்க. உபாகமம் வரைக்கும், ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ளது அதான் தௌராத்து, அதான் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த உபாகமத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல என்ன வரும்? மோசே இறந்தார், மரணிக்கும் போது தலையை ஜோசுவாவுடைய தலையில கையை வைத்திருந்தார், அதனால் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டித்தார்கள். இதெல்லாம் மோசைக்கு இப்படி வந்திருக்கு. மோசே இறந்த பிறகு 40 நாள் துக்கம் அனுஷ்டித்த விஷயம் மோசைக்கு இப்படி சொல்லப்படும். அவர் இப்படிலாம் இருக்கு, அதை காட்டி கொடுத்துரும். அதான் என்னதான் நீ வேதம் சொல்லிட்டு வந்தாலும் அது இறை வேதம் இல்ல, கலப்படம் இருக்கு, சேர்ந்திருக்கு, சொருவி இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, முந்தைய நபிமார்களுக்கு நம்ம வேதத்தை கொடுத்திருந்தோம், எந்த நபியையும் விட்டு வைக்கல. இவங்க எந்த நபி ஒரு மெசேஜ் சொன்னாலும் சரி அந்த மெசேஜில் இவங்க சேர்த்துக்குவாங்க.
அவர் நாட்கள் என்று அர்த்தம் வரக்கூடாது. பாயிண்ட் என்ன தெரியுமா? எந்த நபி வந்து ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லி காட்டினாலும் சரி, வேதம்னு சொன்னாலும் சரி, அதை எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வசதி போல 2 வார்த்தை சொருவிக்கிறாங்க, இடையில 2 வசனம் சேர்த்துக்கிறாங்க. சந்தேகம் இருந்தா நீங்க அவங்களுக்கு பாதகமா இருந்தா 2 வசனத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த வேலை நடந்திருக்கிறது. இது நடந்துச்சா இல்லையா? இது நடந்துச்சு. குர்ஆனுக்கு அது நடக்குமா? பாயிண்ட் என்ன தெரியுமா? உமக்கு முந்தி உள்ளவர்களுக்கு இப்படி நடந்தது என்பதை இது சொல்கிறது. உனக்கு நடந்துச்சு என்று சொல்லுமா? அதனால உனக்கு முந்தி இப்படி நடந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது வாஸ்தவம் நடந்துச்சு. உனக்கு தந்த வேதம் எப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல பார்க்கணுமா இல்லையா? முந்தையவர்களுக்கு இப்படி நடந்திருக்கிறது. முகமதே உனக்கு உள்ள விஷயம் என்ன? திருமலை குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னா 15வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த அறிவுரையை நாம் தான் இறக்கினோம், இதை நாம பாதுகாப்போம். நல்லா சொல்றான். இதுல சொருவ முடியாது. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நான் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். முந்தைய வேதங்களுக்கு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நான் தான் இந்த அறிவுரை இறக்கி இருக்கிறேன், நான் தான் இதை பாதுகாப்பேன் அப்படின்னு அல்லாஹ் 15:9 சொல்றான். பாதுகாக்கிறது என்ன அர்த்தம்? இடையில ஒண்ணு உதாரணமா கற்பனை பண்ணி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்துல குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கும்போது சைத்தான் உள்ளுக்கு நுழைஞ்சி 2 வசனத்தை அவன் போட்டு விட்டு அதையும் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்கன்னு வைங்க, அது மக்கள்கிட்ட போயிடும். சாயந்தரம் கூப்பிட்டு நான் காலையில ஓதுனேன்ல அதுல இந்த 2 ரிமூவ் பண்ணிக்கிறேங்க, சைத்தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிட்டு இருந்த எல்லாம் முர்த்ததா போயிருப்பாங்களா இல்லையா? இந்த இறை தூதருங்கிறாரு, காலையில அல்லாஹ் சொன்னாங்கிறாரு, சாயந்தரம் சைத்தான் சொன்னாங்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் இறை தூதர் நம்பி இருப்பாங்களா? அவருடைய டவுட் ஆயிருமே. பிந்தி நீக்கிடுவான்னு சைத்தான் போட்டாலும் அது நீக்கி விட்டுருவான்னு அவர் இப்னு தைமியா சப்போர்ட் பண்றாரு. சைத்தான் போடுவான், ஆனால் அல்லாஹ் பின்னாடி நீக்கிடுவான்ல. சரி நீக்கிடுவான், நீக்கினவன் ஏத்துக்குவானா? நான் வந்து அல்லாஹ் சொன்னான்னு ஒரு செய்தியை உங்கள்ட்ட காலையில சொல்லிவிட்டு சாயந்தரம் என்ன சொன்னேன், அல்லாஹ் சொன்னான்னு சொன்னேன்ல, 10 சொன்னேன்ல, 3 தான் அல்லாஹ் சொன்னது, 7 வந்து நம்மள்ட்ட சைத்தான் விளையாண்டுட்டான்ல, நம்மள என்ன பண்ணுவான், லூசு போடாண்டுவான். அப்ப இறைவசம் பாதுகாக்கப்படாது. பாதுகாப்பேன் என்பதில் என்னவள அடங்கும் என்றால் அந்த டவுட் சந்தேகத்தின் வாயில் கூட வரக்கூடாது. அல்லாஹ் எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாங்க இந்த குர்ஆனை. என்னமோ ஏத்துல இப்படி புஸ்தகமா கொண்டாந்து நீங்க பாதுகாத்து வைக்கிறத மட்டும் பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. அந்த பாதுகாப்பு இல்ல, அவன் பாதுகாக்கணும். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த மக்கள் பாதுகாத்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சேரும். அவர்கள் பாதுகாப்பதாக இருந்தால் ஒரு டவுட் இல்லாத அளவுக்கு நம்பணும். 100% இது அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பினா தான் அவர்கள் பாதுகாப்பார்கள். அதுக்காக இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இவருக்கு எழுத படிக்க தெரியாம ஆக்குறான். அல்லாஹ் வேணும்ட யாருக்கு எழுதவும் படிக்கவும் கத்துக் கொடுக்குற பெரிய மேட்டரா, பெரிய விஷயமாங்க, சாதாரண ஒரு மேட்டருங்க. இப்படி ஆனா கூட படிச்சு கொடுக்க மாதிரி கத்து கொடுக்குற அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய விஷயமா? அவங்க வசதி நல்ல ராயல் ஃபேமிலியில இருந்தாங்க, அந்த ஊர்ல உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க, உயர் மட்டமான கோத்திரமா இருந்தா கூட இந்த படிப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். வேணும்னு வாப்பா அம்மா மூத்தாக்கி, வேணும்னு போய் கிராமத்துல வளர்க்க வச்சு, வேணும்னு போய் படிப்பு இல்லாம ஆக்கி, வேணும்னு ஆடு மேய்க்க விட்டு அல்லாஹ் வேணும்னு செஞ்சேங்கிறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வலா தகுத்துஹு பியமீனிக மா குன்த தத்லூ மின் கிதாபின், எந்த புத்தகத்தையும் நீ வாசித்தது கிடையாது. வலா தகுத்துஹு பியமீனிக, உன் வலக்கரத்தால் இனியும் எழுத மாட்டீர். இனிமே உனக்கு எழுத தெரியாது, எழுதாம உன்னை ஆக்கிவிட்டேன். ஏன் என்றால் அதான் பாயிண்ட். ஏன் என்றால் இதன் லர்தாபல் முபத்திலூன், இல்லாட்டி இந்த வீணர்கள் உன்னை சந்தேகப்பட்டிருப்பார்கள். என்ன சந்தேகப்படுவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பண்டிதர், அந்த சமுதாயத்தில் பெரிய புலவராய் மொழி அறிவை கற்று பயங்கரமான அறிவாளின்னு பேர் எடுத்தார்னு வைங்க, அந்த பேரை எடுத்துக்கிட்டு அலிஃபுல்லாமின் தாலிகல் கிதாப்னு சொன்னா படிச்சிருக்காருலப்பா அதான் போட்டு தயாரிச்சு சொல்றாருன்னு இருப்பாங்க. சொல்லிருப்பாங்களா இல்லையா? ஒரு படிக்காத ஒரு ஆள் ஹை ஸ்டைல்ல பேசும்பொழுதுதான் இன்னொரு படிக்காத ஒரு ஆள் இப்படி கொட்டுறாரு, பெரிய பண்டிதர்களை விவாதத்துக்கு கூப்பிடுறாரு, யாரும் மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி 3 ஆயத்தை கொண்டு வாடாங்கிறாரு. ஆனா இவர் படிக்காத ஆளு, இவர் எழுத தெரியாத ஆளு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இந்த குர்ஆன் நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு எதையெல்லாம் செய்யறான்னு கேட்டா, அவர் படிக்காம இருந்தா தான் இதுல அவருக்கு நம்பிக்கை வரும். படிக்காம ஆக்குறான். பாதுகாக்கிறத சும்மா பாதுகாக்கிறதா? அந்த மாதிரி அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லி காட்டுறான். இது எங்க இருக்கு? 29வது சூராவுல 48வது வசனத்துல இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதங்கிறாரு. இன்னைக்கு வந்து 3 ஆயத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய வேதங்கிறாரு. அடுத்த நாளைக்கு ஒரு 10 ஆயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு 20